அமலாக்கத்துறையினுடைய வழக்கை எதிர்கொண்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் தற்போது தமிழக அமைச்சரவையில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையின் அமைச்சராக இருக்கிறார். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீனை ரத்து செய்யக்கூடிய வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபொழுது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பிடம் அமைச்சர் பதவியா அல்லது ஜாமீனா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று கடுமை காட்டியிருந்தது. அதேபோல் அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் சமீபத்தில் பேசிய பேச்சானது சர்ச்சையை கிளப்பியுள்ள நிலையில் அவருடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டது. இத்தகைய சூழ்நிலையில் சமீபத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கட்சி நிர்வாகிகளுடன் நடத்திய ஆலோசனையில் அமைச்சரவையில் மாற்றத்தை ஏற்படுத்துவது குறித்து முக்கிய முடிவு எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. எனவே செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டு அவரிடம் இருக்கக்கூடிய துறைகள் தற்போது போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் அவர்களிடமும் மற்றும் சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்களிடமும் பிரித்து வழங்கப்படும் என்றும், பொன்முடி அவர்களுக்கு பதிலாக விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவரான லட்சுமணன் அவர்கள் புதிய அமைச்சராக நியமிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இது குறித்தான அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் வெளியிடப்படும் என்ற நிலையில் தமிழக அரசியல் களம் தற்போது சூடுபிடித்திருக்கிறது. நன்றி.